Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் பைமோட் ஷாப்பிங் ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட்ன்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 rupeesக்கே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தப்பா, வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது 2024 கிளம்பிட்டார், 2025 தலைவன் ஆந்திவே அப்படின்ற மாதிரி இந்த 2025 நியூ இயர் பிறக்க போகுது. ஸோ அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எதையும் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. அதாவது நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதுதான், அதாவது 2024 எவ்வளவோ நம்ம பட்டிருப்போம் கஷ்டம். இல்லை சில பேர் நல்லது நடந்திருக்கும், சில பேர் கெட்டது நடந்திருக்கும். அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நடந்திருக்கும் பொதுவாக எல்லாருக்கும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த 2025 எப்படி சிறப்பாக நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் யோசிக்கணும். ஸோ நான் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆளுங்கிட்ட கேட்டது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா கேலண்டர் மாறுது அவ்வளோதான், 2024 கேலண்டர் வச்சுருந்தோம், இப்போ 2025 கேலண்டர் வச்சுருக்க போகிறோம், அவ்வளோதான். கேலண்டர் என்ன மாறுது, வாழ்க்கை மாற போகிறது இல்லையேன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அதாவது என்னென்னா, அதாவது நம்ம தான், அதாவது இந்த உலகத்தில் மனுஷன்றதான் முதல்ல பெரிய விஷயம் எல்லாமே, சரிங்களா? நம்மளை எல்லாத்தையும் ஆட்சி செய்து இந்த கடவுளும் இந்த இயற்கையும் இந்த நேர காலம் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளை நம்புங்க, கடவுளை வழிபடுங்க, நம்பிக்கையோடு இருங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் நினச்சா எதை வேணால் மாற்ற முடியும், அதான், சரிங்களா? நீங்கள் இப்போ உங்களை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்களா, அப்போ அவங்களுக்கு நேராக நீங்கள் எப்படி ஒரு நல்லா வாழ்ந்து காட்டணும். நீ என்னடா என்ன கிண்டல் பண்ணுறது, உனக்கு நேராக, அதாவது நீங்கள் கெத்தாக வாழ்ந்து காட்டணும் எதிர்க்க. நீங்கள் அவன் கிண்டல் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான் நீங்கள் நினச்சின்னு உட்காந்தா அவன் உங்களை மட்டமாயிட்டு அவன் வளர்ந்துன்னு போயிடுவான். பட் ஆனால் நீங்கள் நல்லா வளர்ந்து நிற்கிறத அவன் பார்க்கணும், அதுதான் அவனுக்கு கொடுக்குற பதிலடி. ஸோ நீங்கள் அவன் கிண்டல் பண்ணுறான்னு நீங்களும் அவனை கிண்டல் பண்ணுறது அடிக்க போகிறதுலாம் அதெல்லாம் சும்மா, சரிங்களா? ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு நேராக நீங்கள் கெத்தாக வாழ்ந்து காட்டுறீங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் அவனுக்கு அது கொடுக்குற பதிலடி. ஸோ அதனால் இந்த 2024 எப்படி வேணால் போயிருக்கட்டும். நிறைய பேர் நான் கேட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜிம் போகணுன்னு நினச்சேன் பட் முடியல, 2023 என்ன நிறைய சோகம் நடந்துச்சு, இந்த 2024 ஜிம் போகணுன்னு நினச்சேன் பட் முடியல, 2025 போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு சில பேர் நான் சொல்கிறாங்க, 2024 எங்கள் சோகத்தில் தான் போச்சு, 23 சோகத்தில் தான் போச்சு, இப்போ 2025 இப்படி இருந்தாலும் சோகத்தில் தான் போக போகுது, நேரம் காலம் மாறாது எப்படி இருந்தாலும். ஸோ அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சளவு எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துவாங்க. ஸோ உங்களால் முடியும், உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை, சரிங்களா? ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் பி பாசிட்டிவ் கைஸ், சரிங்களா? ஸோ இந்த 2025 நல்லபடியாக நடக்கும், எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க, நானும் கடவுளிடம் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த 2025 தரமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த 2025 நம்ம என்னெல்லாம் யாரெல்லாம் நம்ம கலாய்ச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வெறுப்பேத்திரமே பண்ணாங்களோ, நம்ம நல்லா இருக்கக்கூடாது நினச்சாங்களோ, அவங்க எதிர்க்க இந்த வருஷம் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறோம் கெத்தா, அவங்களுக்கு இதான் கொடுக்குற பதிலடி, சரிங்களா? ஸோ இந்த வருஷம் தீயாக இறங்குறோம், தீயா வேல்சனும் குமார்ன்ற மாதிரி இந்த வருஷம் நம்ம இறங்குறோம், செஞ்சு காட்டுறோம், சரிங்களா? ஃபயர், சரிங்களா? ஃபயராக இருக்கும் இந்த வருஷம், சரிங்களா? மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி சொல்ல வந்துட்டேன், இந்த வருஷம் இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் காத்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி, கிறிஸ்மஸ் இருக்குது, அப்புறம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, 2025 கிறிஸ்மஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் ஃபெஸ்டிவல், ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அதெல்லாம் இந்த பொங்கல் வரப்போகுது, காந்தி ஜெயந்தி இருக்குது, ஆயுத பூஜை இருக்குது, சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது, வின்டர் வரப்போகுது. ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பி பாசிட்டிவ், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்ம தான் இங்கே அப்படின்ட்டு போயினே இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் போடா அந்த கடவுளே பக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயினே இருங்க, சரிங்களா? அவன் இருக்க நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டினாலே அவனுக்கு அது கொடுக்குற பதிலடி, சரிங்களா? அதனால் யார் நான் சொல்லலாம் கண்டுக்காதீங்க, ஜாலியாக அவங்க வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பிடிபி கேசி அஃபிஷியல். இட்ஸ் சைனிங் ஆஃப். பை, தேங்க்யூ ஆல். ஓகே கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2024 உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம்
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட கமெண்ட்ஸில், நம்ம அதை பற்றி பேசலாம். என்னுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்னென்னா, முதல்ல நல்ல விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து கொடைக்கானல் போனதில்லை. பட் இந்த வருஷம் நான் கொடைக்கானல் போனேன். குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், சூசைட் பாயிண்ட், போட்டிங் போனோம். நெக்ஸ்ட்டு எக்ஸிபிஷன்லாம் போனோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஹில் ஸ்டேஷன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். ஸோ சன்ரைஸ் சன்செட் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, மறக்காம போனால் அங்கே சாக்லேட் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊரில் இருக்க சாக்லேட்லாம் விட அங்கே ரெடிமேடாக அதாவது கண் எதிர்க்க செஞ்சு தந்து விற்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்தமாரி டேரெக்டாக சாக்லேட் செஞ்சு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதேமாதிரி சாக்லேட்டும் கம்மி தான், 1 கிலோ 300 ருபீஸ் அந்தமாரி தான் சொல்கிறாங்க. அதாவது டார்க் சாக்லேட், வெனிலா சாக்லேட், இந்தமாரி நிறைய விதமாக இருக்குது. ஸோ விதவிதமாக இருக்கிறாங்க சாக்லேட். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒர்த் அந்த சாக்லேட்லாம். ஸோ மறக்காமல் போய் கொடைக்கானல் ஒன் டைம் மஸ்ட் ட்ரை சாக்லேட் நான் சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி என்னோட கெட்ட விஷயம் என்னென்னா, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கோயிலில் சாமிக்கு அர்ச்சனை இல்லை அந்த மாதிரி. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நானும் இந்த வருஷத்தில் நிறைய கஷ்டப்பட்டேன் தான். ஸோ அந்த மாதிரி தாங்க, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஸோ கஷ்டத்தெல்லாம் கண்டுக்காதீங்க, தூக்கி போட்டு உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். ஸோ எல்லாமே நல்லதே நடக்கும், கடவுள் இருக்கிறார். எல்லாத்தையும் விட நம்ம நினச்சா எல்லாத்தையும் மாற்றணும். கஷ்டம் வருது, அதை கஷ்டமாக நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று போராடுங்க, உங்களால் ஜெயிச்சு வர முடியும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு இந்தமாரி என்ன கஷ்டத்தில் இருக்கேன்டா, என்னடா எங்கள் ஒருமாரி ஃபீலிங்காகவே போகுது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த 2025 நல்லபடியாக அமைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். பை பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.